இங்க ஒருத்தமா சட்டப்புல கையை விட்டு கருப்பா ஒரு உருண்டை எடுத்து ஒரு கோடீஸ்வரர் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றான். ஏன்னா அவருக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கு, அதனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. சோ இதை சாப்பிட்டு அவரோட நோய் உடனே போயிடுன்னு சொல்லி கொடுக்கறான். இவரு அவன் கொடுக்கறத வேண்டான்னு சொல்ல முடியாம இருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ரோட்ல நெஞ்சுவலி வந்து கீழே கிடந்தப்போ அவன் தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருப்பான். சோ அவன் எது செஞ்சாலும் இவரோட நல்லதுக்கு தான் செய்வான் நம்புறாரு. அதுக்குள்ள சிக்னல் போடவோ அவன் வேலையை பார்க்க கிளம்பிடுறான். இவருக்கு அந்த உருண்டை அருவருப்பு தாங்காம சாப்பிடவும் முடியாம என்ன செய்யறதுனே தெரியாம கையில வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கார் போயிட்டு இருக்கும்போது சடனா பிரேக் அடிக்கமோ அது தெரியாம அவரோட வாய்க்குள்ளே விழுந்துருது. அது உள்ள போனது அவருக்கு கொமட்டிட்டு வருது. உடனே அவரோட பொண்ணு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் டாக்டர் செக் பண்ணதா அவரே ஆடி போயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவருக்கு அப்படி ஒரு நோய் இருந்ததுக்கான அறிகுறி எல்லாமே சரியா இருக்கு. சோ இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. அவர் அப்படி சொல்றத கேட்டு ரெண்டு பேராலையும் நம்பவே முடியல. அப்பதான் அவன் கொடுத்த உருண்டையாலதான் நோய் சரியாயிடுச்சு நம்புறாரு. சோ இப்படி ஒரு பையனை நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு அவரோட பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஏன்னா இவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பசங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஒருவேளை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா. சோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செஞ்சு இந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தா பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நம்புறாரு. அதுக்காக அவனையும் நேர்ல வர சொல்லி இவரோட உயிரை காப்பாத்தினதுக்காக அவரோட கோடிக்கணக்கான சொத்தையும் கொடுத்து அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு.